அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த ராத்திரி வேளையில் மகிமைப்படுவதாக. தெய்வ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 17, 18 ஆகிய வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 17, 18. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த நித்திய கன மகிமையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் நித்தியமா அனித்தியமா? அனித்தியமானது. ஆமென். எல்லாம் வெளிப்பாடுதான் இருக்கிறீங்க. ஆமென். இந்த உலகம் அனித்தியமானது. உலகத்தில் உள்ள எல்லாமே அனித்தியமானது. அதனால காணப்படாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நம்ம எல்லாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த நித்திய ராஜ்யத்தை வாஞ்சித்து தான் ஆவிக்குரிய கூட்டங்கள்ல நம்ம பங்கெடுத்து நாமே என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்துகிறோம், தகுதிப்படுத்துகிறோம், பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்போ காணப்படுகிறதான இந்த லேசான உபத்திரவம், இந்த உலகத்திலே காண்கிறதான உபத்திரவங்கள் எல்லாம் லேசானது. ஹல்லேலூயா. ஆனா அதிக கன மகிமையை கொண்டு வருகிற ஒன்று நமக்கு பின்னாடி இருக்கிறது. இன்னைக்கு இந்த லேசான உபத்திரவத்தை பொறுமையோடு சகிச்சீங்கன்னா ஹல்லேலூயா, ஒரு மிகப்பெரிய அதிக கனத்தை கொண்டு வருகிறதான ஒரு மகிமையான அந்த நித்திய ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளால் கட்டப்படாததோர் நித்திய ராஜ்யத்தை நமக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்தில் தோன்றவும் இல்லை. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு லேசான உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, ஹல்லேலூயா, அவங்களுக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் உபத்திரவம் லேசானது. நமக்கு நாமே சொல்லணும், இது என்னது? லேசானது. ஹல்லேலூயா. இந்த காணப்படுகிற இந்த உபத்திரவங்கள் இந்த உலகத்தோடு மறைந்து போகும். ஆனா காணப்படாத ஒரு பெரிய அதிகன மகிமையை, ஹல்லேலூயா, இது லேசானது. இது என்னது? லேசானது. இது எப்படிப்பட்டது? எல்லாம் சொல்லாம லேசானது. ஆனா நமக்கு ஒண்ணு காத்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டது? விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. அது அதிகமான மகிமையை நமக்கு கொண்டு வரும். அதனால காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியமானது, காணப்படாததோ நித்தியமானது. நம்ம காணல. ஹல்லேலூயா. அந்த நித்தியமானதை வாஞ்சித்து நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அதற்காக சிலரை கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை மிக வேகமாக சொல்லி நான் விட ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தபோது நானும் லேசான உபத்திரவத்தை பற்றி பேசலாம் என்று ரொம்ப வாஞ்சைப்பட்டேன். ஆனா ஆவியானவர் இந்த கோணத்திலே நடத்தினார். ஆமென். அதி கன மகிமையை கொண்டு வருகிறதான அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எவ்வளவு தகுதிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. உபத்திரவத்தை யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, ஜனங்க வரமாட்டாங்கன்னு வேதத்துல இருக்கிறது சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நித்திய மகிமைக்கு நேராக ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரும் வர்றாங்களான்னு கேட்டா இல்ல, எல்லாரும் வரல. தெரிந்தெடுக்கப்பட்ட சில கூட்டம் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மிக வேகமாக வாசித்து சொல்லிவிட விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 25, 26ல மோசேயை குறித்து பார்த்தீங்கன்னா, எகிப்திலே பார்வோனின் கொட்டாரத்திலே வளர்க்கப்பட்ட மோசே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது என்ன சொன்னார்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அனித்தியமானதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது தான். இதோட முடிஞ்சு போச்சு. என்ன ஐஸ்வர்யம், என்ன சம்பத்து, என்ன பணம், எது இருக்கிறதோ எல்லாம் இந்த உலகத்தோட
முடிஞ்சு போகும். நித்தியமானது ஒண்ணு இருக்கிறதுன்னா அது அந்த பரலோக ராஜ்யம் மாத்திரமே. அதற்காக ஆயத்தப்படுவதற்கு தான் ஆராதனைகள். ஹல்லேலூயா. எந்த சபை இயேசுவின் வருகை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு போக உங்களை ஆயத்தப்படுத்துகிறது அந்த சபையை பார்த்து ஓடி போங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுவேன். பாதி பேர் என்ன ஏசுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆமென். எந்த சபை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இப்படி போன இந்த ரூட்ல போனோன்னு பிரசங்கம் பண்ணுதோ, ஒரு ஜனங்களை ஆயத்தப்படுத்துதோ, பரிசுத்தமாய் வாழுங்கன்னு சொல்லுதோ, அந்த சபையை தேடி ஓடி போங்க. இந்த கடைசி காலத்துல எந்த மனுஷனுக்கும் பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. மோசே கொட்டாரத்துல வளர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு செக்யூரிட்டி இருந்திருக்கும். எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு எனக்கு இனி இந்த பாவ சந்தோஷம் வேண்டாம். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வைத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக, மனம் திரும்புவதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதை செய்யணுமோ அதை தாமதியாமல் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் போனார். அநித்தியமான இந்த பாவ சந்தோஷம் வேண்டாம். ஜனங்களோடு கூட எதை எடுத்துக்கொண்டார்? எதை அவர் தெரிந்து கொண்டார்? பாடுகளை தெரிந்து கொண்டார். இதுக்கு முன்ன ஒரு நாள் அதை பேசினேன். இதை பற்றி பாடுகளை தெரிந்து ஏதான் தெரியுமா? அவருக்கு தெரியும் எனக்கு முன்னாங்க ஒரு பெரிய ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யம் எனக்கு இருக்கிறது. அதனால எனக்கு இந்த கொட்டார வாழ்க்கை வேண்டாம். உலகத்துல சில வெறுக்க வேண்டியதை கிறிஸ்தவர்கள் பேர் பெற்றவங்க வெறுத்தே ஆகணும். இல்லாத வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ பொதிஞ்சு பேசக்கூடிய ஒரு இடம்னு நினைக்காதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டியா போகணும்னு ஆசை உள்ளவங்க சிலதை வெறுத்தே ஆகணும், சிலதை விட்டே ஆகணும். ஹல்லேலூயா. சிலதை விட்டு வெறுத்து தள்ளி விட்டு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவோம் என்றால் ஹல்லேலூயா அந்த பரலோக மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை எனக்கு எல்லாம் இருக்கட்டும்னு பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் விடியன்னு விட வேண்டிய நேரமும் கிடைக்காது, விடக்கூடிய டைமும் கிடைக்காது. ஹல்லேலூயா. கிடைக்கிற சமயங்கள் சந்தர்ப்பங்கள்ல வேதத்தை நல்லா வாசிங்க. வேதத்துக்கு ஒத்து போகிறதா இருந்தா இதை கேட்டு அதன்படி செய்யுங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நித்திய கன மகிமைக்கு நேராக ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எபேசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபம் எழுதும்போது அதை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 1-2-3 கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை. முதல்ல அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அழைப்புக்கு பாத்திரமா நடக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ வெறும் கிறிஸ்தவர்கள், பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற லிஸ்ட் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து விரும்புகிற சுபாவங்கள். அதான் சொல்றார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். பவுல் சொன்னது அப்படியே சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். ஆமென். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? வீடுகளில் போய் அதை வாசிங்க. நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 2வதாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கிறதான நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும். ஹல்லேலூயா. எதுக்கு நல்ல போராட்டத்தை போராட சொல்லி இருக்கிறார்? ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கப்பட்ட போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம ட்ராக்கை விட்டுட்டு இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்து, இது கடினமா இருக்கிறது, இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தோம்னா பெரிய சிக்கல். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பாதையில நம்ம போனா போதும், கர்த்தர் நடத்துவார். ஆமென். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும்னா சில போராட்டங்கள் போராடி தான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக ஒரு மிலிட்டரிக்கு ஒரு மனுஷனை தெரிஞ்செடுக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. அவனுடைய உடல் தகுதி 1 இன்ச்சு ஹைட் கூட்டினா கூட எடுக்க மாட்டாங்க.
1/2 கிலோ எடை குறைஞ்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ரன்னிங் ரைஸ் அது இது அவனை போட்டு கொடைஞ்சு உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுடைய உடல் தகுதியை இந்த உலகம் பார்க்கிறதுனா அந்த கைவேலை இல்லாத நித்திய ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு சேர்க்க வேண்டும்னா எப்பேற்பட்ட தகுதிகள் ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு. இரண்டாவதாக வாசிக்கலாம், எபிரேயர்கள் 9வது அதிகாரம் 15வது வசனம், அந்த 2வது பகுதி. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவனுக்கு தான் என்ன உண்டு, நித்திய சுதந்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன், நேரம் நமக்கு முன்னாடி இல்லை. ஒரு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒரு நித்திய சுதந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நித்திய சுதந்திரம், அது அழிவில்லாதது, அது எட்டர்னல் லைஃப். ஆமென், முடிவில்லாதது. அந்த உலக வாழ்க்கை வேணுமா? இல்லை, இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன காரியங்கள் இன்னைக்கு விட முடியல. தேவ பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒரு தகுதி வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பேரளவுல கிறிஸ்தவனா இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் கண்டிஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதையெல்லாம் கை கொள்ளுகிற பட்சத்துல தான் பரலோக ராஜ்யம். ஆமென். அந்த தினமும் ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டதல்ல, அந்த தினமும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கிறது? வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஹல்லேலூயா சில காரியங்களை நம்ம செய்துதான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா வாழணும். உலகத்துல போராட்டங்களை போராடி ஜெயித்து தான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு பந்தயத்திலையும் ஓடுகிறவன், ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா ஒருவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, நான் ஜெயிக்கணும். நான் சொல்லுவேன், நான் ஜெயிக்கணும். நீங்க சொல்லணும், நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலக ஓட்டம். ஆமென். அதனால மறந்து விடாதுங்க, நமக்காக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால வாக்கு பண்ணதுனால கண்டிப்பா தரணும்னு இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணோம்னா கண்டிப்பா உங்க கையில் தரணும்னு இருக்காது. எப்படியும் வாழ்ந்து கொண்டு போகலாம். வாக்குத்தத்தம் தான் பண்ணி இருக்கிறாரே, கடைசியில கொண்டு பரலோகத்துல நல்ல இடத்துல கொண்டு வைப்பார்னு யாரும் நினைக்கின்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பட்சத்துல தான் அந்த நித்திய சுதந்திரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், ஹல்லேலூயா 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மூன்றாவதாக நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். ஆமென். ஒரே லைன்ல சொல்லிவிட ஆசைப்படுகிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவங்க. அதனால தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், உதாசீனத்துக்கு உதாசீனமும் பண்ண வேண்டாம். ஆமென். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு அதான் தீமை தான் செய்வாங்க. அதான் அழகா எழுதி வைத்திருக்கிறது நமக்கு. ஆமென். தீமை தான் செய்வாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டாம்? தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், அமைதியா இருங்க. ஹல்லேலூயா. உதாசீனப்படுத்துவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏளனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. யாரதான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு தான் இந்த பிரச்சனை வரும். மற்றவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் இல்ல வேற ஏதாவது தரலான்னு சொல்லி கூப்பிட்டாரா? சபைக்கு வந்தா இன்னைக்கு அப்படி கொடுத்து சபை ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு சேலை, ஹல்லேலூயா, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன அற்பமான சில காரியங்களை பார்த்து ஜனங்கள் ஏமாறி போய் கொண்டிருக்காங்க. உலக பொருளுக்காக பரலோக மேன்மையை யாரும் இழந்து விடாதுங்க. ஹல்லேலூயா. அது தர இது தரங்க. சபை போதிக்க வேண்டியது பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எந்த தீமைக்கு தீமை நம்ம செய்ய வேண்டாம். நம் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவங்க. போராடவும் நம்ம தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் நம்ம தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போராடி மேற்கொள்ளுகிற பட்சத்துல தான் ஒருத்தன் ஜெயத்தை பெறுவாங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் விசுவாச ஓட்டத்திலே, ஆவிக்குரிய ஓட்டத்திலே போராடி மேற்கொண்டால் தான் ஆசீர்வாதம் என்கிற பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இப்ப நான் அழைக்கப்பட்டவர்களை ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி விட்டுட்டேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிஞ்செடுப்பார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? தெரிந்தெடுப்பார். யாரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர்ல ஒரு வசனம் மிக அழகா ஒரு 1வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்துல உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையை பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எப்படி அறிகிறாங்க? உங்கள் விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவது, உங்கள் அன்பின் பிரயாசம். ஒரே வேர்ட்ல சொல்லி விடுகிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இன்னொன்னு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு நிறுவனம் சொல்றார், எப்படி உங்களை தெரிந்தெடுக்கப்பட்டவங்கன்னு பவுல் அறிகிறார். உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாச கிரியையினால் வெளிப்படணும். ஹல்லேலூயா. சில காரியங்களை செய்ய தகுந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? செய்யணும். சில கஷ்டப்படுறாங்களா, நம்ம கூட ஆராதிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஒண்ணுக்குமே வழி இல்லையா, அது தெரிஞ்சு உங்களுக்கு செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அது நம்ம செய்யணும். விசுவாசத்து கிரியையில வெளிப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் என்னதா? செத்ததா இருக்குமா? ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவம் வரணும், சபையில வரணும், விசுவாச பிள்ளைகளுக்கு வரணும். ஹல்லேலூயா. சபை போதிக்கிறவங்களுக்கு வரணும். இங்க மட்டும் தாங்க தாங்க இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அது தாங்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க, என்னென்னமோ காணிக்க, அது நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கவர் இந்த கவர் அப்படின்னு சொல்லி சேகரிக்கிறதுலே குறியா இருக்கிறாங்களே தவிர அவங்க எல்லாம் ரொம்ப லக்ஸரியா இருக்கிறாங்க. நான் தான் பாரப்படுவேன், இங்க வரவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க எல்லாம் லக்ஸரியா இருக்கிறாங்க. வார ஏழை மக்கள், வீட்டு வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுறவங்க. ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு லக்ஸரியா இருக்கிறோமே, நம்மளை நம்பி ஆராதிக்க கத்த கொஞ்சம் மக்களை தந்திருக்கிறாங்களே, அவங்க ஆசீர்வதிக்கப்படணுமா வேண்டாமா? அவங்களை குறித்ததான தரிசனம் நமக்கு வேணும். எப்படி இருக்கிறாங்க வீட்டுல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசத்தின் கிரியைகளை பவுல் அறிகிறார். அறிந்துதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்கிறதான ஒரு லிஸ்ட்ல வரீங்க. ஹல்லேலூயா. அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கணும். ஹல்லேலூயா. உதவி செய்யணும், உதவி செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு உதவி செய்தாரா இல்லையா? உதவி செய்தார். பசியா இருந்தவனுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வரி கட்ட பணம் இல்லாம இருந்தது, ஒரு மீனை பிடிச்சாரு, அதுல வந்து வெள்ளி பணத்தை எடுத்து, நீ உனக்கும் கட்டிக்கோ எனக்கும் சேர்த்து வரி கட்டிக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய ஊழிய காரியங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, எல்லாம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் கரிசனையோடு எல்லாம் செய்தார். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற பட்சத்துல தான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பவுல் அறிகிறார் சபையை. ஹல்லேலூயா. நம்ம அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிச்சீங்கன்னா வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு சில சகிப்பு தன்மை வேணும். பவுல் சகிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உடைய ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி. இங்க வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அந்த நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும், அதை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? சகிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சகிக்கணும், சகிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு சகிப்புத்தன்மை வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காரியங்கள் இருந்தால் சகிங்க. ஆமென். சகிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு. அந்த நேரத்துல போய் சாவ போற நேரம், ஆண்டவரே நான் ஒப்புரவாக போறேன்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. இருக்கும் போதே யாவரோடும் சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை கொஞ்சம் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வசனம் வருகிறது, நேரம் இல்லை. மனுஷனால் தள்ளப்படுவீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. மனுஷனால் என்ன செய்வீங்க? தள்ளப்படுவீங்க. மனுஷனால் தள்ளப்படும் போது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனால் தள்ளப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவோம். இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளைகள் தள்ளுது, பேர பிள்ளைங்க தள்ளுது. ஹல்லேலூயா. கணவனால தள்ளப்படுறோம். எந்த சூழ்நிலையில குடும்ப உறவுகள் தள்ளப்படும் போது வேதனைப்படுகிறோம், கலங்குறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி நான் வளர்த்தேன், இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட கணவன், இப்படிப்பட்ட பேர பிள்ளை,
பாருங்க எனக்கு விரோதமா பேசுது, மனுஷன் தண்டுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிஞ்செடுக்கணும்னா மனுஷன் தள்ளியே ஆகணும். ஹல்லேலூயா. ஒரே லைன்ல சொல்றேன், மனுஷனால் தள்ளப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். அப்படிப்பட்டவனு தான் கர்த்தர் ஒரு சிற்பிய மாதிரி செதுக்கி மூளைக்கல்லா வைப்பார். ஹல்லேலூயா. மூளைக்கல்லா சீயோனுல கொண்டு வைக்கணும்னா, ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, சீயோனிலே மூளை கற்களாக கர்த்தர் உங்களை கொண்டு வைக்கணும்னா உளி படணும். ஹல்லேலூயா. உளி பட்டாதான் ஒரு கல்லு சிற்பமாக மாறும். ஹல்லேலூயா. ஒரு சிற்பாசாரியுடைய உளி பட்டாதான் சாதாரண ஒரு கல்லு என்ன செய்யும், ஒரு சிற்பமா மாறும். அவன் நினைக்கிற ரூபத்துக்கு அதை தட்டி கொட்டி கொத்தி 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 வலிக்கதான் செய்யும். கல்லு, நான் இதெல்லாம் வேதனை பட மாட்டேன்னா அது கல்லா நீட்டிட்டு தான் இருக்கு, அங்கேயும் நீட்டிட்டு தான் இருக்கு, எதுக்குமே பயன்படாது. ஒரு மூளை கல்லா வைக்கணும்னாலும் கூட சில தட்டு கொட்டெல்லாம் பட்டு தான் உள்ள கொண்டு என்ன செய்யணும், வைக்கணும். இதுதான் உருவாக்கப்படுகிற இடம். ஒரு சபை, ஒரு ஆராதனை ஸ்தலம், ஒரு தேவ பிள்ளை உருவாக்குகிற ஒரு ஒர்க் ஷாப். ஹல்லேலூயா. சில ஆயில் இல்லாதது கராம்பரான்னு சொல்லி ஆயில் ஊற்றுவாங்க, பிரேக் இல்லாம இருக்கு சிலது. ஹல்லேலூயா. பிரேக் இல்லாம போயிட்டே இருக்கும், பிரேக் பார்க்கணும். ஹல்லேலூயா. டயர் பஞ்சர் ஆயிருக்கும், ஓடாது வண்டி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்ல வரேன், பல காரியங்கள் செப்பனிடப்பட்டு அந்த சீயோனிலே மூளை கல்லாக கிறிஸ்து இருக்கிறாருன்னா அவரோடு கூட நம்மை கொண்டு வைப்பதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையை மனுஷன் புறக்கணிக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா உறவும் புறக்கணிக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார் உங்களை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன மனுஷன் புறக்கணிக்கிறது உண்மைதான், மனுஷன் எல்லாம் என்ன தள்ளுறது உண்மைதான், என்ன தூரமா வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், சீயோனிலே மூலைக்கல்லாக கொண்டு வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனங்களை வீடுல வாசிச்சு கொள்ளுங்க. 1 பேதுரு 2 இருந்து அந்த 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா. 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலத்துல இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து கொண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை அடையாத தேவ பிள்ளைகள் அதிகமா பேரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க தைரியமா, இப்படி இருந்தாதான் பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ஏமாற்றப்பட்டு போவீங்க கடைசியில. சபை சொல்லி தராது. ஹல்லேலூயா. சங்கம் சொல்லி தராது. எத்தனை விதமான ஊழியங்கள் செய்யறாங்க, ஒண்ணுலையும் சொல்லி தர மாட்டாங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அந்த காலத்துல இருந்து திரும்பணும். ஆமென். அந்த காலத்திலே இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு திரும்பி அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்யறவங்க தான், எல்லாரும் ஊழியக்காரங்க தான் ஒரு விதத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜரீகம்னா பரம்பரையா அந்த ராஜாவுக்கு பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. இன்னும் பிறக்க போகிற சந்ததிகள் இருந்து எல்லாமே அந்த ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. ஆமென். என்ன ஜாதி? வேற எந்த ஜாதியும் சொல்ல வரவில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். ஆமென். இயேசு சொல்லுவாரு, எனக்கு சொந்த ஜனம். எத்தனை பேரை சொல்லுவாரு? ஹல்லேலூயா. இது என் சொந்த பிள்ளைன்னு இயேசு எத்தனை பேரை சொல்லுவாரு? ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம நியமிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாடுபடுறீங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 11:2. 2 கொரிந்தியர் 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுத்து நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்காக? ஆமென். இன்னைக்கு கஷ்டம், லேசான உபத்திரவம், அதிகன மகிமை. 2 வேடை மறந்துடாதீங்க. லேசான உபத்திரவம், அதிகன மகிமை. அதற்காக பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக. பல புருஷர்கள் இல்ல. ஹல்லேலூயா. பல இடங்கள்ல தேடி போக கூடாது, பல தெய்வங்கள் இல்ல, ஒரே ஒரு தெய்வத்துக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். கற்பை இழக்க கூடாது. ஆவிக்குரிய விஷயத்துல நான் சொல்றேன்.
ஹல்லேலூயா. பிரசங்கங்களை கேட்டா, உபதேசங்களை கேட்டா வேதனையா இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? அந்த ராஜாவுக்கு மணவாளன் வருவார். உடன்படிக்கை பண்ணனாருன்னா அவர் ஒரு நாள் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுவரை பொறுமையோட காத்திருக்கணும். உலகம் பல சைடுல இருக்கும். இங்க வாரியா, அங்க வாரியா, அங்க போமா, இங்க போமா. ஹல்லேலூயா. எந்த இழப்புக்கும் என்ன செய்யக்கூடாது? அடி பண்ணிடக்கூடாது. நமக்கு உடன்படிக்கை பண்ண ஒரு நல்ல மணவாளன் இருக்கிறார். அவர் வருவார். ஆமென். தாமதமானாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? கற்பை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வெளிப்படையா சொல்றேன், பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். வார்த்தையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், நினைவிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், செய்கையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம். வார்த்தை மீறக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா அவ்வளவு சிம்பிளா யாரும் போய் திறந்து கிடக்கல, உள்ள போயிடலான்னு. அப்படின்னா ஐஸ்வர்யவான் போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லதுதான் செய்தான். லாசருடைய காலில் எல்லாம் புண்ணு அழுகி நாற்றம் எடுத்து பழுப்பு வடிஞ்சிட்டு இருந்து நாய் நக்குன ஒரு மனுஷனை பக்கத்துல வச்சு மேசையில் விழுந்ததாவது கொடுத்தானே, அவன் நல்லவன் தானே? நான் என்ன கொடுத்துருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உண்மையை சொல்றேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? கொடுத்துருக்க மாட்டேன். அப்ப அவன் நல்லவன் தானே? பரலோக ராஜ்யத்துக்கு போனானா? இல்லை. ஏன் போகல? கொஞ்சம் யோசித்து இருக்கிறீங்களா? ஏமா போகல? ஹல்லேலூயா. வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. என்ன தான தர்மம் பண்ணினாலும், என்னதான் நற்கிரியைகள் செய்தாலும், வேத சத்தியத்தின்படி செய்யாதவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அன்னைக்கு நான் பேரை விரட்டினேன், அதை பண்ணினேன், தீர்க்க தரிசனம் வரைச்சேன், எல்லாம் பண்ணேன், எல்லாவற்றையும் பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுப்பி எப்படி நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் சொல்லணும், அதை விட 10 மடங்கு அதிகமா கள்ளம் சொல்லுவாங்க. அதை விட 10 மடங்கு அதிகமா அந்நிய பாஷை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு அந்நிய பாஷை சொல்லி ஒருத்தனை கீழே தள்ளி போட்ட உடனே ஐயோ அந்த பாஸ்டர் ரொம்ப கிருபாரம் சாடி ஓடுது ஜனங்க. அவர் கை வைக்கணும், இவன் விழணும். அவன் கை வச்சு நீ விழுந்தான அவனுக்குள்ள இருக்க ஆவி வாங்குள்ள வந்துருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் என்ன உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியமான எங்க ஊழியத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் அந்த ஒரே மணவாளனுக்கு மணவாட்டியாக மாறணும். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோட தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படியாவது சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக வருங்கையா போய் நிக்க ஆசைப்படல. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன்னு கீழ்ப்படிய வேண்டாம். வேதம் சொல்றதான் சொல்றேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க, காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் பகுதியை கொஞ்சம் வாசிங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையை நித்திய விவாகம். ஆமென். இந்த உலகத்துல இருக்க கல்யாணம் ஒரு இது வரைக்கும் தான். ஹல்லேலூயா. மரணத்தோட முடிஞ்சு போகும். யாரும் அதை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உலக வாழ்க்கை பிள்ளையானாலும், புருஷனானாலும், மனைவியானாலும், என்ன சொந்த பந்தங்கள் ஆனாலும் மரணத்தோடு ஒரு நாள் என்ன செய்யும்? ஒரு ஃபுல் ஸ்டாப், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுவார்? அப்படியானால் ஹல்லேலூயா, இந்த பாடுகள் லேசானதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நித்திய விவாகம் நமக்கு இருக்கிறது. மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மாறுங்க, மீட்கப்பட்டோர் மட்டும் மாறுங்க, மீட்கப்பட்டோர் மட்டும் மாறுங்க. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஆமென். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம்! நித்திய சந்தோஷம் இது, மீட்பின் சந்தோஷம் இது. ஹல்லேலூயா. அருமையான பாடல் வரிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை இதெல்லாம் பாடல, ஏதோ பாட்டுன்னு பாடுறாங்க. பழைய பாட்டை பாடி ஆராதீங்க. ஹல்லேலூயா. பழைய பாட்டுக்குள்ள பாடினாலே ஒரு அபிஷேகம், பாடினாலே ஒரு மனதுக்கு ஒரு சமாதானம், பாடும்போதே ஒரு பெரிய ரட்சிப்பு வெளிப்படும், பாடும்போதே ஒரு அபிஷேகம் வெளிப்படும். ஹல்லேலூயா. மத்தியவானில்
ஒரு விருந்து. ஹalleluya. சிறப்பாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுல பிரவேசிக்க முடியும். மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த விருந்துல என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சபை இன்னைக்கு அபிஷேகம் இல்லை என்று சொல்கிறது ஒரு கூட்டம். எப்படிதான் ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை நம்பி வருவாங்க? ஒரு கூட்டம் அபிஷேகம் இல்லைன்னு சொல்லுது, ஒரு கூட்டம் அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லுது. ஹalleluya. இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் உங்களோடு பேசும். ஹalleluya. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை யாரும் கேட்க வேண்டாம். காலம் சமீபமா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. என்னத்தான் கண்டாம் உலகத்துல? எதா அனுபவிச்சு என்னத்தை தான் கண்டோம்? ஹalleluya. எல்லாம் சம்பூர்ணமா அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. இனி உள்ள வாழ்க்கையாவது கிறிஸ்துவுக்காக. ஹalleluya. இனி உள்ள வாழ்க்கை, எஞ்சிய நாட்கள், இத்தனை வருஷங்கள் ஏதோ மனமான போக்கில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒரு பேரளவுல கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உள்ள வாழ்க்கை எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க போறீங்க? இந்த கருப்புள்ள கன்னிகையால் நித்திய விவாகத்துக்கு கர்த்தர் நியமித்து கொள்ளணும். சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்க எத்தனை காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சாதாரண விவாகம். அப்ப நித்திய காலமா இந்த ராஜாதி ராஜாவோடு கூட வாழணும்னா எப்பேற்பட்ட தகுதி வேணும், எப்பேற்பட்ட பரிசுத்தம் வேணும். ஹalleluya. அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். ஹalleluya. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். ஹalleluya. அவரை போன்ற திவ்ய சுபாவங்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா? ஹalleluya. நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கு எல்லாம் தகுதி உள்ளவங்களா நம்ம மாறணும். ஹalleluya. உடனே கல்யாண சீட் அடிச்சு தரமாட்டாரு. ஹalleluya. அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல ஒருவேளை இருப்பீங்க, ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருப்பீங்க. நியமிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஹalleluya. அந்த ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ஹalleluya. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். ஹalleluya. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹalleluya. ஹalleluya. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் ஜெயிப்பார். ஆமென். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள் நாம் ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிச்சாதான் அந்த மணவாளனுக்கு மணவாட்டியா மாற முடியும். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியல, உலகத்தை விட முடியல, ஆசையை விட முடியல, சில ஆடம்பரங்களை விட முடியல. இன்னும் ஹalleluya. எதுக்காக வைத்திருக்கிறோம்னே தெரியாம இன்னைக்கு ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு சபைகள் போய்கொண்டிருக்கிறது. எப்படியும் போகலாம் என்கிறதான வருது. எப்படியோ கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் ஆட்களை கூட்டினால் போதும் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் சொல்ல வர்றேன், அந்த பாஸ்டர் ஃபேமிலியை பாரியாவது நம்ம இருக்க வேண்டாமா? ஹalleluya. ஊழியக்காரன் குடும்பம் வெள்ளையும் சொல்லையுமா நல்லா இருக்கு, வேறுபாடோட இருக்கு. வரவங்களுக்கு ஜுவல்ஸ் போட்டு முக்கி விடுறாங்க. ஞானஸ்நானம் என் பிள்ளைக்கு உன் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா தேவ பிள்ளைங்களே? எல்லாம் பெந்தெகோஸ்தே சபை என்கிற பேர்ல இருக்கு. ஆனா ஊழியக்கார குடும்பம் மட்டும் ஒரு வேறுபாட்டில் இருக்குது. மிச்சம் உள்ளவங்க எல்லாரும் எப்படியோ இருக்கிறாங்க. இல்ல, கிறிஸ்துவுக்கு ஒரு ஹalleluya கற்புள்ள கன்னிகையா இருக்கணும்னா இந்த உலகத்தை வெறுத்தே ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஹalleluya. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருப்பார். ஆமென். ஹalleluya. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவரோடு கூட இருக்கணும். ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும், மூன்றாவது நியமிக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த மணவாளன் வருகிறது வரைக்கும் ஹalleluya உடன்படிக்கை பண்ணிவிட்டு போயிருக்கிறார். எல்லாரும் மனங்கள் படிக்கலாமா? ஹalleluya. முடிஞ்சவங்க மனங்கள் படி போடலாம், இல்லைன்னா எழுப்பி நிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வர போகிறார். ஏதோ பெந்தெகோஸ்தேயர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வேத வசன சத்தியங்கள் அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் ஹalleluya. ஹalleluya. இதே வேத சத்தியத்தை பின்பற்றினால் மாத்திரமே அந்த ஆத்தும மணவாளனுக்கு ஒருத்தர் மணவாட்டியாய் போக முடியும். ஹalleluya. ஹalleluya. வெளிப்பிரகாரமான அலங்கரிப்புகள் அலங்காரமாய் இராமல் ஹalleluya தாழ்மை, பொறுமை, ஹalleluya அன்பு, சாந்தம், ஹalleluya இச்சையடங்க இவற்றை தரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எதெல்லாம் தரித்து இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் இன்னைக்கு வெறுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எப்படியாவது அந்த ராஜாதி ராஜாவுக்கு மணவாட்டியாக நாம் மாறணும். எந்த ஆசை எத்தனை பேருக்கு இருக்கிற உள்ளத்து நாளத்தில் அப்பா நித்திய விவாகத்துக்கு என்று என்னை நியமித்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? Oh,
ஹalleluya ஹalleluya அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பாக்கியவான்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். ஒவ்வொருவரும் ஆயத்தமாகணும். ஹalleluya ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஹalleluya ஒவ்வொருவரும் ஆயத்தமாகணும். இன்னொருத்தர் வந்து ஆயத்தப்படுத்த முடியாது. ஹalleluya நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அந்த ராஜாவுடைய கல்யாணம் வருகிறது. எத்தனை பேர் சேருவோம்? ஹalleluya ஹalleluya அர்ப்பணிப்போமா? இந்த நாளைகளில் அப்பா இந்த ராஜ்யத்துக்கு நேராக என்ன நடத்துங்கப்பா. ஹalleluya கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஹalleluya அதனால இந்த உலகத்து பாடுகள் சாரங்கள் இது ஒரு லேசான உபத்திரவம். மிகுந்த ஒரு பெரிய கன மகிமை நமக்கு பின்னாடி